மற்றும் மிஸ்டர் வெள்ளையன் குரூப் நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நாள் 3-4-2024 உடனே தூக்கிட்டாங்க. டாஸ் போட்டலாம். வணக்கம் மக்களே, நம்ம வந்திருக்கக்கூடிய அடுத்த டோர்னமெண்ட்டு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருவள்ளச்சிப்பட்டிக்கு வந்திருக்கோம். திருச்சி ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில். ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சம்பத் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் மிஸ்டர் வெள்ளையன் குரூப்ஸ் திருவள்ளச்சிப்பட்டி. அவங்க நடத்தக்கூடிய 30,000 டோர்னமெண்ட்டு விக்கி பால் நடத்துகிறாங்க. 2 நாள் டோர்னமெண்ட் இது. ஆகஸ்ட் 3, 4, 2024 இந்த 2 நாள் நடத்துகிறாங்க டோர்னமெண்ட்டு. டபுள் கலர் வெயிட்லெஸ் விக்கி பாலை நடத்துகிறாங்க. பால் ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து எரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ கிரவுண்டு டைமென்ஷன் படி பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே உங்களுக்கு சின்ன கிரவுண்டுன்னு சொல்லலாம். விண்டு பார்த்தீங்கன்னா ரைட் பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக இருக்குது, ரைட் பேட்ஸ்மேனுக்கு லெக் சைடில் இருக்குது விண்டு. உங்களுக்கு மேக்ஸிமம் ரன் ஸ்கோரிங் ஏரியா வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி விண்டு லெக் சைடில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே கம்பு ஊனியிருக்காங்க. இந்த க்ரீன் கம்பு இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கம்புக்கு லெஃப்ட் சைடில் போச்சு அப்படின்னா அங்கிட்டு போகிறப்ப த்ரூவாக போனால் 2, குத்தி போனால் 1G. அதே மாதிரி பிஹைண்ட் விக்கெட்டை காட்டுறேன். பிஹைண்ட் விக்கெட்டில் வந்து உங்களுக்கு 1G 2G தான் உண்டு. உருண்டு போச்சுன்னா 1G. இந்த லைனை தாண்டி இங்கே ஒரு லைன் இருக்குது. அங்கே தான் வந்து கேமராவும் செட் பண்ணியிருக்கோம், ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். அங்கே வந்து த்ரூவாக போச்சுன்னா 2G கொடுத்துருக்காங்க. டோட்டலாக டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா 32 டீம் கலந்து கொள்ள போகிறாங்க. என்ட்ரன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1200 ரூபா. கிரிக்கெட்டு, கபடி, ஜல்லிக்கட்டு வரலாலும் எந்த ஊர் யாரும் பார்க்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் என்ன சினிமா செஞ்சு கொடுத்துருவாங்க. வெரி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட்டு. மேட்ச் ஏறாவது பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் வெர்சஸ் கடமாவூர். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க அண்ணா நகர். இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் 4 பவுலர், பவர் பிளே கிடையாது. ஓப்பனிங் பர்சன் நான் ஸ்ட்ரைக்கில் முகில், நான் ஸ்ட்ரைக்கர்ஸனில் கிஷோர் இருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் மகேஷ். ஓவர் விக்கெட்லேருந்து முதல் பந்தே பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. முதல் பந்தே விண்டிக்கே எடுத்துகிட்டு போயிருக்குங்க. நல்லா பட்டிருக்கு பேட்டில். பால் போயிட்டு ரீபால் அந்த பால் அவுட் சைடு ஆஃப்ல வந்த திசையிலே ஆனார். குத்தி பேருக்கு 1 பவுன்ஸ் பவுண்டரியை பார்க்க முடியுது. ஒருத்தர் அது ஒரு ஸ்லோவர் 1 நேருக்கு நேராக போயிருக்காரு. விண்டுக்கு வளைஞ்சு போயிருக்கு. எக்ஸ்பென்சிவ் ஓவராக கொண்டு போகிற மாதிரி இந்த ஓவரில் வரக்கூடிய 2வது பவுண்டரி இது. போன பால் டாட்டு அகைன் நவுந்திருக்காரு. பேட்ஸ்மேன் மூவ்மெண்ட் காரணமாக இந்த பால் டாட்டு. முதல் ஓவர் முடிவில் 15 ஆடி இருக்காங்க கடமாவூர், விக்கெட் எதுவும் விடாமல். செகண்ட் பால் ஃபாஸ்ட்டாக ஃபுல் டாஸ். ஸோ பிகைன் த விக்கெட்டில் 1 ரன். தேர்ட் பால் ஃபாஸ்ட்டாக செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. கீப்பர் மேலே பட்டிருக்கு, பின்னாடி போயிருக்கு. இதுவும் அடுத்த ஷார்ட்டாக இருந்துச்சு. ஃபீல்டரையும் தாண்டி போயிருக்கு. சேஞ்ச் ஆஃப் கார்டு. ஓவர் த விக்கெட்லேருந்து வராங்க. லாஸ்ட் 2 ஓவர் இந்த ஓவரில் நல்லா போட்டிருக்காருங்க. விலைக்கே போட்டிருக்காரு. G1 பின்னாடி போயிருக்கு. ஷோர் ஸ்ட்ரைக்கில் ஸ்டம்ப் லைன்லேயே வச்சாங்க. ஆஃப் ஸ்டம்பை தட்டிடுச்சு. எப்போவே இல்லை, ஸ்லிங் ஆக்ஷனில் போடுறாரு. 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டமிலேருந்து வெளியே பலிக்கு பலி. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 24 ஆடி இருக்காங்க கடமாவூர், ஒரு விக்கெட் விட்டு. தேர்ட் ஓவருக்கு பிரகாஷ் வந்திருக்காங்க. செகண்ட் பால் மேக்ஸிமமே போயிருக்கு. விண்டிக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. சேஞ்ச் ஆகாது. அடுத்த பந்து நல்லா போட்டிருக்காரு. ஒய்டியாக இருக்க தெளிவாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. டாட் பால் போன பால் ஒய்டு. ரீபால். இந்த பால் மிடில் ஆஃப் த பேட்டில் பட்டு போயிருக்குங்க. டிஸ்டன்ஸ் பெருசாக ட்ராவல் பண்ணியிருக்கு. இவர் கையிலேருந்து வரக்கூடிய 2வது ஆறு இது. லாஸ்ட் ஓவர் இப்பயும் நேருக்கு நேரா தென்னை மரத்தை தாண்டி போய் விழுந்திருக்கு பந்து. 3 ஓவர் முடிவில் ஒரு விக்கெட் விட்டு 45 ஆடி இருக்காங்க கடமாவூர். அடுத்த ஒரு ஸ்கை அருண், அவருக்கான செகண்ட் ஓவர் இது. போன பால் சிங்கிள். செகண்ட் பால் பேஸோட ஃபுல் டாஸ் பால் வேஸ்ட். ஹைட் நோ பால்.
முதல் பால் ஃப்ரீ ஹிட் பால், ரீபால் இதை நல்லா போட்டிருக்காரு. சிங்கிள் மாற்றிருக்காங்க ரொம்ப லேட்டாக, அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு காரணமாக டபுள் எடுத்துட்டாங்க. இப்போ செகண்ட் பால் விலக்கி போட்டிருக்காரு, லைனுக்குள்ளே வந்துருக்கிட்டாங்க. ஃபோர்த் ஒன் அருண் தந்து நல்ல வேகம், விக்கெட் கொடுத்துருக்காங்க. நின்று அந்த பேட்ஸ்மேன் ஐ திங்க் 3-4 ஆறு அடிச்சிருந்தார். இவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் செல்லா நல்ல யாருக்காருங்க திறக்கி விட்டாரு, ஸ்ட்ரெயிட்டாகவே மிடில் சிக்கில் இறக்கியிருக்காரு. விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் விவேக் வந்திருக்காங்க. அருண் தந்து விவேக் பிடிக்கிற முதல் பந்து ஃப்ளிக் பண்ணி விட்டுருக்காரு. இது ஒரு லோட்டாஸ், யாருக்கான முயற்சி லோட்டாஸாக மாறிச்சு. அங்கே தமிழில் வட்ட பேருக்கு 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 3 விக்கெட் விட்டு 53 ஆடி இருக்காங்க களமாவூர். அடுத்த ஒரு போட பாலா வந்திருக்காங்க. செகண்ட் ஒன் நேருக்கு நேராக போயிருக்காங்க. நான் சேகர் பக்கத்தில் ஸ்டெம்பில் பட்டுச்சு, சிங்கிள். ட்ராக் டவுன் ஆகியிருக்கு. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் தமிழ் பிடிக்கிற முதல் பந்து ப்ரோ ஷாட்டு, பட் கைக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கனாங்க பிரகாஷங்க ஃபீல்டில் டீப்பில். அவர் பேர் சுந்தர் ஸ்ட்ரைக்கில். நியூ பேட்ஸ்மேன் அவரையும் விக்கெட் எடுத்திருக்காங்க. விக்கெட் டேக்கிங் ஓவராக அமைச்சு கொடுத்துருக்காரு பாலா. டோர்னமெண்ட்டோட முதல் மேட்ச்சில் ஏகப்பட்ட ஆரை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா முதல் ஹேட்ரிக்கையும் பார்த்துட்டோம் பாலா கையிலேருந்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவரில் கிஷோர் நியூ பேட்ஸ்மேன் லென்த்தை பிஃபோராக வச்சாங்க, பேஸ் கொடுக்காம போட்டாங்க. பார்த்து டபுள் முதல் இன்னிங்ஸ் முடிவில் 56 அடிச்சிருக்காங்க களமாவூர். 57 இப்போ தேவை அண்ணா நகருக்கு டார்கெட். 30 பாலில் 57 சேஸ் பண்ணுறதுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ரகுவும், நான் செகேஷனில் அருண் ஸ்கையரும் இறங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் முக்கில். பேட்டிங் நல்லா ஆடிந்தார், இப்போ பவுலிங்கில் காட்டணும் தன்னோட திறமையை. ஓவர் வைக்கிலேருந்து ஃபஸ்ட் ஒன் லோட்டாஸ் போயிடுச்சுங்க. முதல் பந்து ஒரு முரட்டு ஷாட்டை பார்க்க முடியுது. செகண்ட் பால் விக்கெட்டை தொடர்ந்து ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தமிழ். தேர்ட் பால் பேட்டில் ஆடி இருக்காங்க, தரையோட தரையாக பேருக்கு. லாங் ஆனில் ஃபீல்டர் கிடையாது, லாங் ஆஃப் வச்சுருந்தாங்க, கொஞ்சம் வைடாக வச்சுருந்தாங்க லாங் ஆன் ஃபீல்டரை. ஃபோர்த் ஒன் அருண் ஸ்ட்ரைக்கில். இந்த மேட்ச்சில் அருண் பிடிக்கிற முதல் பந்து பிச்சை யூஸ் பண்ணி போட்டார், அடித்து உடச்சாரு, சிங்கிள். அவரோட கடைசி பந்து அவுட் சைடு அப்படியே விலக்கி போட்டார், சிங்கிள். முதல் ஓவரில் முதல் பால் 6 விட்டு கொடுத்தாலும் மீதவங்களுக்கு வந்து நல்லா பிடிச்சி போட்டு போயிருக்காரு. ஸோ முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க அண்ணா நகர். செகண்ட் ஓவர் போட கிஷோர் வந்துருக்கு. இந்த ஓவரோட முதல் பால் வைடு, முதல் பால் 3. கைக்கு போயிருக்குங்க, விண்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுன்னு பார்த்தா விக்கெட்டுக்கு அப்புறம் 2 ரன் பிரச்சனை ஆறாம். பேட்டில் ஆடி இருக்காங்க, தரையிலே போயிருக்கு, சிங்கிள். அடுத்த அதுவும் ஃபுல் டாஸ். டபால் செக் பண்ணி 1 பவுன்ஸ் பவுண்டரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஓவர் இந்த ஓவரில் ஸ்லிங் ஆக்ஷனில் போட்டார், ஆக்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காரு போன பந்தை விட. செகண்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் விண்டுக்கே எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க. நல்ல பவர் போட்டிருக்காரு, மிடில் பண்ணி வெளில அமைச்சிருக்காங்க. இந்த ஓவரில் ஒரு 4 ஒரு 6 வந்திருக்கு. ஸோ ஓவருக்கு 10 ரன் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 2 விக்கெட் விட்டு 23 ஆடி இருக்காங்க அண்ணா நகர். அடுத்த ஓவர் போகிற கிருஷ்ணா வந்திருக்காங்க. ஒயிட் ஸ்டான்ஸில் நிற்கிறாங்க ராம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோவாக போட்டார்னு பார்த்தா பிச்சுட்டு வந்துருச்சு, விக்கெட் கீப்பரையும் பீட் பண்ணி போயிருக்கு. ஸோ பின்னாடி வந்திருக்கு, சிங்கிள் பைஸில். செகண்ட் பால் போன பால் நோ பால் ப்ளஸ் பவுலிங் சேஞ்ச் நடந்திருக்கு. கிஷோர் இந்த ஓவரை கண்டிப்பாக வந்திருக்காங்க. ஃப்ரீ ஹிட் பால், ஃபுல் டாஸ் பால் பிஹைண்ட் த விக்கெட்டில் போயிட்டுருக்குங்க. 1G பின்னாடி கிஷோர் டு ராம். கேப் பிளேயான்னு பார்த்தா குத்தி திரும்பும், எக்ஸ்ட்ரா பவுன்ஸும் ஆயிருக்கு. எதிர்பார்த்தபடி ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், ஃபீல்டரை ஏமாற்றி போயிருக்கு. லாஸ்ட் ஓவர் இந்த ஓவரில் ஃபுல் டாஸ் பால் இங்கே இருந்துச்சு, விக்கெட் கீப்பர் கைவசம் பந்து. சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் அண்ணா நகர் சூர்யா. போன பால் வைடு, ஃப்ரீ ஹிட் கன்னியா ஆகுது. இது 1 பால் கொடுத்துருக்காங்க, கைக்கு போயிருக்கு, கையை தாண்டி கைக்குள்ளே பூந்தும் போயிருக்கு.
ஒரு அக்ரெசிவ் ஸ்டார்ட்டை பார்க்க முடியுது. ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் காரணமா ஃப்ரீ ஹிட் பால். இது ஒரு ஃபுல் டாஸ் பால், இந்த தடவை மிஸ் ஆகியிருக்கு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 3 விக்கெட் விட்டு 38 ஆடி இருக்காங்க அண்ணா நகர் பேக் இந்த கேம்னு சொல்லலாம். பேட்ஸ்மேனுக்கு வேவராக விண்ட் இருக்குங்கும் போது இந்த மேட்சுக்குள்ளே உயிர் இருக்குது. அண்ணா நகர் மேட்சுக்குள்ளே இருக்காங்கன்னே சொல்லலாம். 12 பால் 19 அடிக்கக்கூடிய ஸ்கோர் தான். அடுத்த ஒரு போட முக்கில் வந்திருக்காங்க, அவருக்கான செகண்ட் ஓவர். மேட்ச் டிஃபைனிங் ஓவராக இருக்க போது. ஸோ இந்த ஓவர் கண்டெயின் பண்ணால் மட்டும்தான் மேட்சுக்குள்ளே இருக்க முடியும். அவங்க தமிழ் ஸ்டேக்கில் உலக்குனாரு, வந்து எம்பவே இல்லை. ஓவர் பிச்சுட்டு வந்து அவுட் சைட் ஆஃபில் நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. செகண்ட் ஒன் பேட்டில் பட்டிருக்கு, தரையோட போயிருக்கு. 2க்கான வாய்ப்பு இல்லை, கையில் பட்டு போயிருக்கு. அதை யூஸ் பண்ணி ஓடுறாங்க. நல்ல விக்கெட் கீப்பருங்க, வேற மாதிரி ரிசீவ் பண்ணியிருக்காரு. அவரை தாண்டி போயிருந்துச்சுன்னா 1G வேற கிடச்சிருந்துருக்கும். ஸோ டபுள் எடுத்துருக்காங்க இந்த வந்து. போன பால் வேஸ்ட் ஆயிட், நோ பால், ஃப்ரீ ஹிட் பால். இந்த பால் நல்லா யாருக்கார் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. சூர்யா ஸ்டிக்கில் இங்கே இருந்துச்சு. டாட் பால் ஓடல. லாஸ்ட் ஓவர் முக்கில் ஓவரில் சூர்யா ஸ்டைக்கில் முக்கியமான பந்து. இந்த ஓவரோட கடைசி பந்து ஸ்டார்ஸ் பின்னாடி பிச்சுக்கிட்டு போயிருக்குங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 3 விக்கெட் விட்டு 43 ஆடி இருக்காங்க அண்ணா நகர். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பொறுத்துக்கு செல்லப்பணம் வந்திருக்காங்க. 6 பாலுக்கு 14 தேவை தமிழ் ஸ்டைக்கில். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பொறுத்துக்கு செல்லா வந்திருக்காங்க. அவரோட முதல் பால் வேஸ்ட் சைட் நோ பால், அதில் ஒரு 2 ரன் ஓடினாங்க. அதுக்கடுத்து ஒரு வைடு. ஸோ டோட்டலாக 3 ரன் ஆச்சு. ரீபால் ஃப்ரீ ஹிட் பால், நல்லா யார்கர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்க்கட்டுமே தெளிவாக கிரீஸ் டு கிரீஸ் வச்சாரு. செகண்ட் பால் 7 ரன் தேவை. காலுக்குள்ளே பூந்து வந்திருக்கு பந்து. தேர்ட் பால் தமிழ் ஸ்டைக்கில் ஸ்லோவாக தூக்கி போட்டார். கிட்டத்தட்ட இன்ஃபீல்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லலாம். டபுள் எடுத்திருக்காங்க. 4th ஒன் 3ல் 5 தேவை. லோட்டாஸ் இறங்கி போய் ஒரு காட்டாருங்க. தேவைப்பட்ட ரன்னுக்கெல்லாம் தாண்டி ஒரு மேக்ஸிமம் அடிச்சு மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு இங்கே தமிழ். ரவுண்ட் ஒன் மேட்ச் பிட்வீன் களமாவூர் வெர்சஸ் அண்ணா நகர் இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க.